இந்த உலகம் என்னை நாசம் பண்ணிடுச்சு. இப்போ இது என்னோட டர்ன். நான் இந்த உலகத்தை நாசம் பண்ணாம விட மாட்டேன். இந்த உலகத்தையே நான் புரட்டி போட்டுருவேன். இந்த உலகமே நடுநடுங்கி போயிடும். அதை நான் கண்டிப்பா செய்வேன். இந்த உலகத்துல எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த கேஸ் நிஷியோடது. அவளுக்கு வெறும் 14 வயசு தான் ஆச்சு. தன்னோட வாழ்க்கையில அவ வெறும் வனவாசத்து வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள்லாம் ஏன் பதில் இல்லாம தத்தளிச்சு போய் நிக்குது? நிஷிக்கு ஏன் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கவே இல்லை? இந்த கேஸ் ரொம்பவே யூனிக்கானது. ஏன் அப்படின்னா இந்த கேஸை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. போலீஸ் தானாவே வந்து இந்த கேஸ்ல ஈடுபட்டாங்க. ஆனா அதுவும் அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் தேடுதல் வேட்டையும் விசாரணையும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துச்சு. சார், இஃப் யூ அலோவ் மீ, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். நீங்க பெரும்பாலும் பழைய கேசஸ் ஏன் எடுக்கிறீங்க? உன் மேல இருக்கிற நம்பிக்கையால தான். நீ தான் எந்த கேஸை கொடுத்தாலும் பிச்சு வதறியே. இந்தா, இது ஒரு கேஸ் ஃபைல், மிஸ்ஸிங் கேஸ். இந்த பையன் புனீத் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். 2019 மார்ச் 7 இருந்து ஸ்கூல்ல இருந்து காணா போயிட்டான். மார்ச் 7, 2019னா 4 மாசம் பழைய கேஸ். வெறும் 4 மாசம் பழைய கேஸ் இல்ல. அந்த பையனுடைய ஃபேமிலிக்கு அரசியல் பலம் இருக்கு. மேல இருந்து வேற பிரஷர் வந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், நான் கேஸை ஸ்டடி பண்றேன், அப்புறம் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ சார். மகேஷ் சார், இன்னொரு பெரிய கேஸ் நம்ம கையில வந்து மாட்டியிருக்கு. சார், ஒரு விஷயம் சொல்லவா? இந்த கேஸ் நமக்குலாம் ரொம்ப சின்னது. தேவைப்பட்ட நான் உங்ககிட்ட இருந்து அட்வைஸ்லாம் வாங்கிக்கிறேன் சார். ஓகே, எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு சார். ஏய், வழிவிடு வழிவிடு, தள்ளி நில்லுங்க எல்லாரும், அவருங்க. சார், இந்த பொண்ணு திடீர்னு என் வண்டி முன்னாடி வந்து நின்றுச்சு. லீனா. எஸ் சார். என்னன்னு பாரு, அடிபட்டு இருக்கா பாரு. சார், இவளுக்கு அடி எதுவும் படல. உன் ட்ரெஸ்ல எப்படி ரத்தம் வந்துச்சு? சொல்லு பாப்பா, இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? அது ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், எங்க ஓடுற? இப்போ எங்க போற? நீ எங்க இருந்து வந்த? உங்க வீடு எங்க இருக்கு? உன் பேர் என்ன? இந்தாங்க உங்க செலவுக்கான பணம். என்ன போக விடுங்க. நீ யாருமா? இப்போ நீ எங்க போற? பணமும் சிரஞ்சியுமா? இந்த பணம் யாருடையது? இந்த மருந்தெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஏய் நில்லு. சார், இந்த பொண்ணு எங்கேயோ ஓட நினைச்சிட்டே இருக்கா. அவள் ட்ரெஸ்ல வேற ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. எனக்கு என்ன தோணுது, யாரு கூட சண்டை போட்டிருப்பான்னு தோணுது. இல்லை, ஒருவேளை அது ஏதாவது மர்டர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். அவளை நம்ம கூட கூட்டிட்டு வாங்க. வாமா. சார், இதெல்லாம் பேன் சதை தீஃப் சார். ஆமாம் சார், இந்தியாவில் இதை எப்பயோ பேன் பண்ணிட்டாங்க சார். சார், ஒரு 12-14 வயசு குழந்தைகிட்ட இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது சார். எப்படி அந்த சின்ன குழந்தை பிரைபுக்கு ஆஃபர் பண்ணிச்சோ, ஒருவேளை அவள் இதெல்லாம் கிரிமினல்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருப்பாளோ. அவன் இந்த மருந்தெல்லாம் சப்ளை பண்ணுறான் போல. இது ரொம்ப சீரியஸான மேட்டர் ஆச்சு. ட்ரெஸ்ஸில் இருந்த ரத்தக்கரையை பற்றி அவள் ஏதாவது சொன்னாலா? இல்லை சார், அதை பற்றி எதுவும் சொல்லலை. அவளை தனியாக விசாரிக்க அனுப்பியிருக்கோம். ஆனால் அவள் அங்கே கூட யாரோட கண்ட்ரோலுக்கும் வரல. என்ன விடு, நான் யார்கிட்ட பேச விரும்பல. என்ன விடு, நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன விடு, என்ன போக விடு. என் கையை விடு. அமைதியாரு. இன்னொரு வார்த்தை பேசுன ஒழுங்கா என் கூட வா. இந்தா தண்ணி குடிமா. ஓகே, சாரிடா. இனிமே எப்பவும் கோவப்பட மாட்டேன், ப்ராமிஸ். என்ன நம்பு. கொஞ்சம் அமைதியாரு. என்னாச்சு நிர்மலாமா? சார், நீங்க இன்னுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகல? பாப்பா பேர் என்ன சொன்னா? அவ இன்னும் அவளோட பேரை சொல்லல. அவ அவங்க அம்மா அப்பா பேரையும் சொல்லல. அவ வீடு எங்க இருக்குன்னு கூட இன்னும் சொல்லல. உன் பேர் என்ன பாப்பா? மிஷி, இப்ப என்ன போக விடுவீங்களா? கண்டிப்பா போலாம். நீ எங்க போகணும் சொல்லுமா. உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு.
இங்கிருந்து ஓடி நீ எங்க போகணும்னு பாக்குற? நீ இப்ப யார்கிட்ட போக நினைக்கிற? அப்புறம் அந்த மருந்து மாத்திரை எல்லாம் அது யார் உனக்கு கொடுத்தது? நீ அதை எடுத்துக்கிட்டு யார்கிட்ட போற? யார் இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்தது? யார் தந்தது? உன் ட்ரெஸ்ல இருந்த அந்த ரத்தக்கரை அது யாருடையது? அட நிஷி நில்லு, எங்க போற? பாப்பா இங்க பாருமா, ரிலாக்ஸ் ஆயிரு. இங்க பாரு. சொல்லு மகேஷ். தள்ளு நில்லுங்க. வாங்க சார். ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா நிஷி? பயப்படாதடா செல்லம், நீ இங்கிருந்து வெளியே போனோம் தான் நாங்களே ஆசைப்படுறோம். அப்புறம் ஏன் என்ன போக விட மாட்டேங்கிறீங்க? அப்ப நீ ஏன் அதை சொல்ல மாட்டேன்ற? உன்னோட ட்ரெஸ்ல இந்த ரத்தக்கரை எப்படி வந்தது? உன் பேக்ல இருந்து கிடைச்ச சிரஞ்ச், கேஷ், மெடிசன்ஸ் அதெல்லாம் உனக்கு யாருமா கொடுத்தாங்க? அது வந்து அந்த பேக் என்னோடது இல்லை. அது ஒரு இடத்துல கிடைச்சது, நான் எடுத்துட்டு வந்தேன். எங்க இருந்துச்சு? அது எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு அதாவது ஞாபகம் இருக்கா உங்க வீடு எங்கன்னு? குட், வெரி குட். உன் வீடு எங்கம்மா இருக்கு? பக்தியாபூர்லியா? நீ பக்தியாபூர்லியா இருக்க? பக்தியாபூர் பீகார்ல தானே இருக்கு. அப்புறம் நீ எப்படி ஃபரிதாபாத்துக்கு வந்த? சரிம்மா, ஒரு விஷயம் சொல்லு. பக்தியாபூர்ல நீ எங்க தங்கியிருந்த? அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? ஃபோன் நம்பர் ஏதாவது? அப்பாவோடது, அம்மாவோடது, யாரோட ஃபோன் நம்பராவது ஞாபகம் இருக்கா? நிஷி பக்தியாபூர்லயே இருக்க? ஆமா சார். ஆனா நிஷி அந்த ஊர்ல எந்த அட்ரஸையும் சொல்லல. நீங்க நிஷி கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது சொல்லுங்க. அதுக்குள்ள நான் அவளோட போட்டோவை பத்தியாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிடறேன். ஒருவேளை அங்கிருந்து இவளை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்ல. சார், டெல்லி ஹைவேல ஒரு பையனோட பாடி கிடைச்சதில்ல சார், அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அப்படின்னா நிஷிக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும், இல்லை அவனை கொன்னவனோட டச் இருக்கணும். அந்த பையன் எப்போ செத்தான் சார்? ரிப்போர்ட் படி பார்த்தா பாடி வந்து 2-3 நாள் ஆச்சு. அப்படின்னா 5ஆம் தேதி. நிஷி நமக்கு 5ஆம் தேதி தானே கிடைச்சா? ஆமாம் சார். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பையன் யார்கிட்டையும் கண்டுபிடிக்க முடியல சார். அவங்கள பற்றி எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் இல்லை சார். அந்த செனட் டீம் அந்தளவுக்கு மோசமானது. அது எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக 6 மணி நேரத்துக்கு அவங்கள மயக்க நிலையிலே வச்சுருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சின்ன பையனை இந்த மாதிரி செடிட்டர்ஸ்லாம் யார் கொடுத்துருப்பா? எதுக்காக? நீ ஒன்று பண்ண, நீ முதல்ல இந்த பையனுடைய ஸ்கெட்சை ரெடி பண்ண. பையன் ரொம்ப நார்மலாக தெரியணும், சந்தோஷமாக இருக்கணும். நிஷியை நம்ம மறுபடியும் சந்திச்சாக்கணும். ஓகே சார். நிஷிமா, இங்க பாருங்க, போலீஸ் அங்கிள் ஏதோ உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. நீ ரொம்ப நல்லா டிராயிங்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கியே. நாங்களும் உனக்காக ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு பையனை பற்றி தெரிய வந்துச்சு, கொஞ்சம் பாருமா. இந்த பையனை உனக்கு தெரியுமா? ஆமா, இல்ல. அழுது ஒப்பரி வச்சு வீட்டையே நாசம் பண்ணிடுவ போல இருக்கு. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது. எனக்கு நிமிஷா அக்கா கிட்ட போகணும். அடச்சி ஆயமுடு, கொன்னுடுவேன். நிஷி பேரை சொன்ன உனக்கு சாப்பாடு தண்ணி கூட கிடையாது. சார், இந்த பையனோட ஃபோட்டோவை நம்ம இன்ஃபார்மர்ஸுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் அவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அந்த பையன் யாரும் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் நிஷியோட முகம் தெளிவாக ஒன்று சொல்லுது.
அவளுக்கு இந்த பையனை அடையாளம் தெரிஞ்சிருக்குன்னு. அது தற்செயலாக நடக்க வாய்ப்பில்லை. நிஷியோட பேக்ல இருந்து நிஷி நிர்மலா கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, அந்த பேக் அவளுக்கு எங்கேயோ இருந்து கிடச்சிருக்குன்னு. அது எங்கேயோ கீழே கிடந்ததுன்னு சொன்னான். நிஷி போய் சொல்றா. அவன் நம்ம கேள்வியில இருந்து தப்பிக்க பார்க்கறா. நாம பார்த்த உடனே கேட்டோம் அவ பாடியில அப்புறம் ட்ரெஸ்ல ரத்தம் எப்படி வந்துச்சுன்னு. நாம அவ பேர் என்னன்னு கேட்டோம், அவ எங்க இருக்கான்னு கேட்டோம், அப்பா அம்மாவை பத்தி கேட்டோம். அவ எதுவுமே சொல்லல. அவ நிர்மலா கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கா, பத்தியார்பூர்ல இருக்கேன்னு. அப்போ பத்தியார்பூர்ல இருந்து ஃபரிதாபாத் எப்படி வந்தா அதை பத்தி அவன் நம்ம கிட்ட எதுவும் சொல்லல. ஆமாம் சார், அந்த பொண்ணு அதுக்கப்புறமும் நிறைய தடவை இங்கே தப்பிச்சு போக பார்த்துருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளுக்கு ஃபரிதாபாத்தில் யாருன்னா இருக்கணும். இவன் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறா, ஆனால் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை. கரெக்ட். ஒன்று பண்ணலாம், நிஷி ஒரு டீமோடு அனுப்பி வை. டோட்டல் ஏரியாவை ரவுண்ட் பண்ண. ஒருவேளை ஏதாவது லொக்கேஷன் நிஷிக்கு தெரிஞ்சிச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஏதாவது சொல்லுவா. ஓகே சார். அப்புறம் ஒன்று, டிசிபி சார் கொடுத்த புனித் மிஸ்ஸிங் கேஸு. சார், நான் புனித்தோட பேரண்ட்ஸ் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பார்த்தேன். பழைய ரிப்போர்ட்ஸுக்கு இப்போ கிடைச்ச ரிப்போர்ட்ஸுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் சில பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்கேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். சரி, முதல்ல நிஷி அனுப்புறதுக்கான ஆர்டரை பாஸ் பண்ண, நாம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். அங்கிள், அந்த பிஸ்கெட் கொடுங்க. இந்தாம்மா 10 ரூபா. அங்கிள், அது என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நாளைக்கு கொடுக்கட்டுமா? என்ன கிறுக்க நினச்சிட்டு இருக்கியா? போமா இங்கேருந்து. என்னாச்சுமா நிஷி? ஒன்றும் இல்லை. நிஷி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம சமாளிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நிஷி எதுக்காக எந்த கேள்விக்கும் தெளிவாவே பதில் சொல்லல. ஆனா நிஷிக்குள்ள கலை திறமைகள் நிறையவே இருந்திருக்கு. நிஷியோட டிராயிங்ஸை பார்க்கும்போதே அவ திறமைகள் எப்படின்னு நல்லாவே புரியுது. சார், புனித் மிஸ்ஸிங் கேஸில் இது வரைக்கும் எந்த புது அப்டேட்டும் கிடைக்கல. சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். ஜெயஹிந்த். சார், அந்த குழந்தை நிஷி மறுபடியும் ஓடி போயிட்டா. என்னது? நிர்மலாமா, இது எப்படி நடந்துச்சு? இவ்வளவு செக்யூரிட்டிங்க இருந்தும் ஒரு சின்ன குழந்தை எப்படி காணாம போச்சு? உங்க யாருக்கு எதுவும் தெரியாதா? சார், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. அப்புறமா தான் நான் சிசிடிவியை செக் பண்ணேன். கடைசியா அவ வாஷ்ரூம் பக்கம் போனது தான் நான் பார்த்தேன். ரொம்ப நேரம் நிஷி வெளியவே வரல. வார்டன் டோர் தட்டினாங்க, ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. சார், நிஷி வாஷ்ரூம்ல இருந்த விண்டோ வழியா வெளியே போயிருக்கா. சார், உங்களுக்கு என்ன தோணுது? அந்த குழந்தை இந்த வழியாக தவிச்சு போயிருப்பான்னு தோணுதா? இங்கே இருக்கிற கண்ணாடி எடுக்கிறதுலாம் பாசிபிள் தான், ஆனால் இங்கேருந்து குதிச்சு போயிருப்பான்றது இம்பாசிபிள் சார். ரொம்ப ஹைட்டாக இருக்கே, ரொம்ப ரிஸ்கான விஷயம். அந்த சின்ன குழந்தை இந்த வழியாக போக வாய்ப்பே இல்லை. யாரோ அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். வெளியே போய் செக் பண்ணலாம். நீங்கள் நம்ம டீமை அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். சார், இந்த ஆளு அவரோட டிரைவர். அவரு மேடமை பார்க்க வந்தாரு. யார் அந்த ஆளு? சார், அந்த ஆளு உள்ள போயிட்டாரு. அவரோட டிரைவர் வேணும்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு யாருக்கோ கால் பண்றேன்னு வெளியே போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ள போனவரு வெளியே வந்துட்டாரு. 2 பேரும் கார்ல ஏறி உட்காந்து கிளம்பி போயிட்டாங்க சார். ஆமா சார்,
அந்த விவேக் விஸ்வான்ற ஆளு என்ன பக்கம் தான் வந்தாரு. இன்னைக்கு தான் நான் அந்த ஆளை முதல் முறையா சந்திச்சேன். யார் அந்த ஆளு? சார், இவர் எனக்கு நேத்து கால் பண்ணாரு. அவர் ஒரு பிசினஸ் மேன்னு சொன்னாரு, டொனேஷன் தரேன்னு சொன்னாரு. அதனால தான் அவரை இன்னைக்கு இங்க வர சொன்னேன். சார், அவர் இன்னைக்கு என்னை சந்திக்க வரும்போது டொனேஷனோட ப்ரொசீஜர் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு கால் வந்தது, அவர் கிளம்பி போயிட்டாரு. அவங்க 2 பேரும் இங்க வந்தது, அப்புறம் நிஷி ஓடி போனது, சம்திங் ராங் ஆச்சே. நிர்மலா, காரிடர் ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க. சார் சார், அந்த பொண்ணு நிஷி அந்த ஆளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? இந்த ஃபுட்டேஜில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இந்த ஆளு நிஷி தப்பிச்சு போக உதவி பண்ணல. நிஷி தானாவே வாஷ்ரூம் ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிருக்கா. இருந்தாலும் அந்த 2 பேர் இங்கே வந்தது, நிஷி ஓடி போனது, இது தற்செயலா இல்லை பிளானிங்கா? நிர்மலாமா, அந்த ஆளுக்கு ஃபோன் போடுங்க. எஸ் சார். சார், அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மணேஷ், நிச்சயமா நிஷிக்கு அந்த 2 பேரையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண. அவங்க 2 பேரும் யாருன்னு பாரு. சார், அவள் இப்படி தான் சார் ஓடுனா. எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல. நீ ஏன்டா அவளை ஓடி போக விட்ட? அப்படியே பிடிச்சி அவளை அங்கே வெட்டி போட வேண்டியதானே? ஏன், நீ கூட பெரிய இவன் மாதிரி உள்ளே போனல, நீ வெட்டி போட்டியா? ஏய், ரொம்பலாம் பேசாத. முதல்ல அவளை தேடி கண்டுபிடி. நான் வேற என்ன பண்ணுறேன்? ஒரு விஷயம் கிளியர். நிஷிக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. சார், நிஷி நம்மக்கிட்ட பல தடவை போய் சொல்லியிருக்கா. ஆனால் ஒரு தடவை மட்டும் உண்மையை சொல்லியிருக்கா. அவள் பக்கையாப்பூரில் தான் தங்கியிருக்கா. பக்கையாப்பூர் போலீஸ் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நிஷியோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது சார். வெறும் 12 வயசு இருக்கும்போது நேஷ்னல் செஸ் சாம்பியனாக இருந்திருக்கா. பக்கையாப்பூரில் இருக்க எல்லாருக்குமே அவளை தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு திறமையான குழந்தையா? இவ்வளவு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாச்சு? அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? வேறு யாரும் இல்லைங்க சார். நிஷியோட அம்மாவை மட்டும் கொன்னுட்டாங்க. என் தாக்குதல்ல இருந்து யாராலும் தப்ப முடியாது. சொல்லு குஷி, முதல்ல எதை உடைக்கிறது? பிங்க், பிளாக், ப்ளூ, ஆரஞ்சு. அட, என்ன சத்தம்ங்க? மறுபடி குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எதை மறைக்கிற நிஷி? ஒன்னும் இல்லம்மா. எங்க காட்டு. ஊசியா? இத வச்சு யாராவது விளையாடுவாங்களா? இது உடம்புல பட்டா எவ்வளவு ஆபத்து தெரியுமா? இதை இப்பவே தூக்கி போடுறேன். எல்லாமே விளையாட்டு. இரு வர. நீயா? யார் இதை பண்ணது? வினய்ன்ற ஒரு ஆள் தான் சார். இவன் சுதீரோட ஃப்ரெண்டு. சுதீர் வினய்க்கும் அவன் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு நினச்சிருக்கான். அது விஷயமா பல தடவை சண்டை போட்டிருக்கான். எது தப்பு எது சரின்னு எனக்கு சொல்றதுக்கு நீ யாரு? பல மாசமா உன் முகத்தை கூட காட்டல. இப்ப பெருசா வந்துட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு. நான் வரலனா என்னடி? உன்னை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. என்னை பத்தி இவ்வளவு கீழ்த்தரமாவா நினைச்சிட்டு இருந்திருக்க? வினய் விஷயத்தில் சுதீருக்கு சந்தேகம் வந்திருக்கு. வினய் தான் நிஷி அம்மாவை கொண்டிருக்கான். நீயா? நிஷி, குஷி, 2 பேரும் உள்ள போங்க. நீ இங்க வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல. உன்னால சுதீர் என்ன சந்தேகப்படுறாரு? ஆனா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு பிரியங்கா. அந்த சுதீர் இது வரைக்கும் உனக்கு என்ன கொடுத்துருக்கான்? நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு தரேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். போதும். எனக்கும் சுதீருக்கும் இருக்கிற உறவை மட்டும் கெடுக்கலான்னு ட்ரை பண்ணாத. உனக்கு விஷயம் தெரியுமாடி? உன்னை அடையிறதுக்காக நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன விடு. என்ன விட போறியா இல்லையா? அந்த அட்டாக்கை பார்த்து நிஷி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கா வினய் தான் அம்மாவை கொன்னதுன்னு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சுதீர் உடனே
வினயை குத்தி கொண்டுட்டான். வினயை கொண்டதுக்கப்புறம் சுதீர் ஜெயிலுக்கு போயிட்டான். நிஷியோட மாமாவும் அத்தையும் நிஷியும் அவ தங்கச்சியும் கூட்டிகிட்டு பக்கையாபூரில் வந்து பரிபாத்துக்கு வந்துட்டாங்க. சார், நிஷியோட அத்தையும் மாமாவும் பரிபாத்தில் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க. உன்னோட நிஷி அக்கா ஒன்று செத்து போகல, சும்மா உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்காத. விமலா, என்ன பண்ற நீ? அவ சின்ன குழந்தை, அவளுக்கு அவ அக்கா ஞாபகம் வந்துருச்சு. சரி இருக்கட்டும், இவளை கூட்டிட்டு போய் அவங்க அக்கா கிட்டே விட்டுருங்க. வந்ததுல இருந்து என் உயிரையே வாங்கிட்டு இருக்கா. உன்னை கட்டிட்டு நான் படுற பாடு பத்தாதான் இந்த பிசாசை கூட்டிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ற? ஆமா சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நிஷியும் குஷியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அவ தன்னோட இன்னொரு அங்கிள் அப்புறம் ஆன்டி கிட்ட ஓடி போயிட்டா. இன்னொரு அங்கிள் ஆண்டியா? அது யாரு? வசந்த் அப்புறம் ஜெயா, என்னோட தம்பி அப்புறம் அவ பொண்டாட்டி. இங்க பாரு வசந்த், விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். என்னால் தனியால 2 குழந்தையும் பார்க்கவும் வளர்க்கவும் முடியல. அவ உனக்கும் அக்கா தானே. இந்த 2 குழந்தைங்கள ஒரு குழந்தையோட பொறுப்பை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்கண்ணா, அப்போ நாங்க நிஷியை கூட்டி போயிடுறோம். வசந்த் நிஷியை தான் கூட கூட்டிட்டு போயிட்டான். ஆனா ஒரு சில மாசத்துக்கு அப்புறமா திரும்ப கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டான். அப்போ கடைசியில நிஷி உங்க கூட தான் இருந்திருக்கா. இப்போ நிஷி எங்க? நான் அப்பவே சொன்னல, போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு. நான் சொல்றதான் நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே. இப்போதான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல தப்பு பண்ணாத. நடந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லு. சார், நாங்க எதையும் மறைக்கல. நிஷி எப்போ சின்ன மாமா வீட்ல இருந்து இங்க வந்தாலோ ரொம்ப கெட்டு போயிட்டா. அவ ஸ்கூல்ல இருந்து பாதியிலேயே ஓடி வந்துட்டா. ஆனா சார், அவளுக்காக நாங்க இங்க டியூஷன் வச்சிருந்தோம். ஆனா அவ டியூஷன் டீச்சரோட பணத்தையே திருடிட்டு ஓடிட்டா. சார், எங்களுக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு. உங்க மருமக 51,000 திருடி இருக்கா. சுவாதி, இப்ப எதுக்கு நீங்க குழந்தைங்க மேல பழி போடுறீங்க? அவ எதுக்கு திருடணும்? அவ பணத்தை திருடுறதை என் கண்ணால நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் தருவேன். என் பணம் மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கல, அடுத்த நிமிஷமே போலீஸ் கிட்ட போயிடுவேன். பாத்தீங்களா அவ எப்படி நம்மள அவமானப்படுத்திட்டு போறான்னு? சொல்லுடி, 51,000 ரூபாய் எங்க வச்சிருக்க? நான் உண்மையை தான் சொல்றேன், நான் எந்த பணத்தையும் எடுக்கல. அப்ப அவ போய் சொல்றாளா? வாடி, வா 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 இங்க. 51,000 ரூபாய் எங்க இருக்குன்னு நீ சொல்ல மாட்டல? சொல்லன்னு வச்சுக்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். நீ என்ன நம்புங்க, திருடல. அத்தை அத்தை அத்தை. சார், நாங்க கோவத்துல தான் அவளை வெளியே நிக்க வச்சோம். அவ அப்படியே ஓடி போயிட்டா. அவ தான் திருட்டான்னு நீங்க நம்பிட்டீங்கல்ல, அதனாலதான் நிஷி இங்க இருந்து ஓடி போயிட்டா. நாங்க அதை நம்பல சார். ஆனா திடீர்னு அவளோட டியூஷன் டீச்சர் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் நாங்க பயந்துட்டோம். அந்த டைம்ல எங்களுக்கு அப்போ என்னன்னு சொல்லி உங்களை பார்க்க வருதுன்னு தெரியல. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் பதில் கரெக்டா வச்சிருக்கீங்க. நிஷி கிட்ட இருந்து எங்களுக்கு ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கு. ட்ரக்ஸா? ஆமா, ட்ரக்ஸ் தான். அது எல்லாமே பேன் பண்ணது. இப்போ இந்த பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியுதா? இல்ல சார், எனக்கு யாருன்னு தெரியல சார். நான் இதுக்கு அவனை பார்த்தது இல்லை சார். இவங்க 2 பேரும் தெரியுமா? சார், எங்களுக்கு இவன் யாருன்னே தெரியாது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். ரொம்ப வருத்தமா இருக்கு. நிஷி கடந்த 2 மாசமா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு சுவாதி குப்தாவை பார்க்கணும். ஆமா சார், நிஷி எங்க வீட்ல இருந்து 51,000 திருடி இருக்கா. அப்படி நிஷி திருடுனான்னா நீங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? அப்போ அவங்க மாமா அத்தையை பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு மிரட்டி இருக்கீங்க. சார், அவங்க தான் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க போலீஸ் கிட்டலாம் போக வேணான்னு. ஆனா திடீர்னு நிஷி எங்கேயோ காணாம போயிட்டா. அவ மைனர். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என்ன தப்பா நினைப்பீங்கன்னு. இவங்களை தெரியுமா? இல்ல, இவங்க யாரையும் நான் பார்த்ததில்லை சார். மேடம், அதான் புரியல. அவ எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. உனக்கு தெரியும்ல அவ போலீஸ் கிட்ட போனா என்ன ஆகும்னு? அட, எல்லாம் தெரியும் மேடம். அதான் சொல்றேன், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. டேடி, அங்க பாடுறா, அவ அங்க நிக்கிறா பாரு. வா 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 வா.
சார் இந்த 2 ஆளுங்களோட ஃபோட்டோவையும் நான் இன்ஃபார்மர்ஸுக்கு ஷேர் பண்ணேன். இவங்க 2 பேரை பற்றி எந்த தகவலும் இல்லை. இவங்க மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு பொய்யான ஐடியா யூஸ் பண்ணிட்டு நிர்மலாவை பார்க்க போயிருக்காங்க. டொனேஷன் தரேன்ற பேரில். என்னைக்கு இவங்க 2 பேரும் அங்கே போனாங்களோ அன்னைக்கு நிஷி அங்கேருந்து காணாமல் போயிருக்கா. சார் அப்படி கூட இருக்கலாம்ல? நிஷியோட சித்தப்பா சித்திக்கு அந்த பையனுக்கு இந்த 2 ஆளுங்களையும் தெரிஞ்சிருக்கலாம்ல? நம்ம கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க. நிஷியோட பெரிய சித்தப்பா சித்தி ஓகே, அப்போ சின்ன சித்தப்பா சித்தி? அவருக்கு நான் கால் பண்ணேன் சார். அவர் மும்பையில் தான் இருக்காரு. அண்ணே, போலீஸ் என் நம்பருக்கு கால் பண்ணாங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க? வசந்த், இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அதை என் தலையில கட்டி வச்சுட்டு நீ ஜாலியாக மும்பைக்கு போயிட்ட. சும்மா தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்காதானே. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்க, இதை எப்படி சரி பண்ணுறது? எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ. நிஷியோட ஃபாதர் சுதீர் இருக்காருல்ல, அந்த இடத்துல காண்டாக்ட் பண்ணிப்பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு தடவை நிஷியை பற்றி அவங்க அப்பா கிட்ட பேசினா தெரிஞ்சிடும். ஓகே சார். சார், நிஷி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லோக்கல் போலீஸ் அவளை சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நல்ல வேளை அந்த ஆக்சிடென்ட்டால் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு அடியுமே படலை. குழந்தை ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அதனால தான் மயக்க நிலைமையில் இருக்கா. அந்த குழந்தைக்கு எப்போ மயக்கம் தெரியும்? கூடிய சீக்கிரம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்க. குழந்தைய நாங்கள் செக் பண்ணோம். அப்போ தான் இதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அதாவது அந்த குழந்தையோட ப்ரைவேட் பார்ட்ஸில் பழைய காயங்களோட அடையாளம் இருக்குது. கொஞ்சம் இன்ஃபெக்ஷனும் இருக்கும், அதுவும் க்யூர் ஆகலை. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த குழந்தைய ரொம்ப நாளாக யாரோ மொலஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொலஸ்ட்? எஸ் சார். அவளோட காயங்கள்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 மாதத்துக்கு முன்னாடி நிஷி தன்னோட சின்ன மாமா வீட்டில் தான் தங்கியிருந்திருக்கா. அவன் எங்கே இருந்தாலும் சரி, முதல்ல அவனை தூக்கிட்டு வா. இந்த கேள்விக்கான பதில் அவன் தான் சொல்லணும். ஓகே சார். சார், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நிஷி விஷயத்துல இவ்வளவுலாம் நடந்திருக்கா? அவளோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவளோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்திருக்கலாம்ல. பிரியங்கா அக்கா கூட சேர்ந்து அவள் சந்தோஷமாக தான் சார் இருந்தா. ஆனால் அவளுடைய அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் அவள் பிஹேவியர் மாற நிறைய காரணங்கள் இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் அவங்க அப்பா அவளை விட்டுட்டு போனது. அப்புறம் எங்கள் பண பிரச்சனையினால நிஷியும் குஷியும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. எந்த டைமில் நிஷி உங்கள் கூட இருந்தாலோ அந்த டைமில் தான் அவளை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ல யாருன்னு. சார், எங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியலை. நிஷி ஸ்கூலுக்கு போகிற தவிர வேற எந்த இடத்துக்கும் தனியாக போக மாட்டா. அவள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தா? MDM ஸ்கூல் சார். ஆனால் சார், நிஷி ஸ்கூலில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. பல தடவை அவள் ஸ்கூல்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. படிப்பில் கவனம் செலுத்துறதே இல்லைன்னு சொன்னாங்க. நானும் அவகிட்ட 2-3 தடவை அதை பற்றி பேசி பார்த்தேன். நான் கொஞ்சம் ஏதாவது ஓவராக பேசினா அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. வாயே திறக்க மாட்டா. எப்போ பார்த்தாலுமே ரொம்ப அமைதியாக தான் இருப்பா. அப்புறம் எங்கேயாச்சும் உட்காந்து டிராயிங் பண்ணுவா. தப்பு எங்களோட தான் சார். எங்களால் நிஷியோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே முடியலை. எனக்கும் மும்பையில் வேலை கிடச்சிருச்சு. நான் அவளை திரும்ப ஜெயஸ் அண்ணாக்கிட்டே கொண்டு வந்து விட்டுட்டேன். அப்புறம் நிஷி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தா. நிஷி எப்பத்துலேருந்து ஸ்கூலுக்கு போகல? அவளை ஜெயஸ் அண்ணா வீட்டில் கொண்டு போய் வர்றதுக்கு 10-15 நாளைக்கு முன்னாடி. மணிஷ், நிஷி தொடர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா. டிசிபி சார் அந்த புனித்ன்ற பையன் கேஸை எப்போ நம்ம கிட்ட கொடுத்தாரோ அவனும் MDM ஸ்கூலோட ஸ்டூடெண்ட், ரைட்? ஹலோ புனித். ஹாய் நிஷித். ஆமாம் சார், இது அதே ஸ்கூல் தான். புனித் மார்ச் 7ஆம் தேதியிலேருந்தே காணாமல் போயிட்டான். மார்ச் 7ஆம் தேதியா? நிஷி ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டா மார்ச் 9-10 ஆமாம், இந்த பொண்ணு பேர் நிஷி. அவள் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தா. என்ன விஷயம்? இவ திடீர்னு ஸ்கூல் வரதை நிப்பாட்டிட்டா. அதுவும் புனித் காணாமல் போய் 2 நாளில் இருந்து. என்ன காரணம்னு தெரியுமா? எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. நீங்கள் புனித்தை பற்றி பேசுகிறீங்களா இல்லை இந்த பெண் குழந்தை பற்றி பேசுகிறீங்களா? 2 விஷயத்தை பற்றி தான் கேட்குறேன். முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஒருவேளை அப்படி நடந்திருக்கா என்ன? நிஷியோட மொலஸ்டேஷனுக்கு காரணம் இந்த ஸ்கூலில் இருக்க யாராவதா? சார், அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சார். இங்கே அது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் இந்த விஷயத்தை பற்றி நிஷியோட கிளாஸ் டீச்சரை உங்ககிட்ட பேச வைக்கிறேன். நிஷியை பற்றி அவரோட கிளாஸ் டீச்சர் உங்ககிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவார். ஓகே, அவங்கள வர சொல்லுங்கள். சார், என்ன கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் அருண், அவங்களுக்கு உங்களோட 2 ஸ்டூடெண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. எந்த ஸ்டூடெண்ட் சார்? பயப்படாதம்மா, நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். ஆனா இப்ப நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அம்மாடி, உன் விஷயத்துல இந்த மாதிரி தப்பான காரியத்தை யார் செஞ்சா? இதை கொஞ்சம் பாருமா.
இவங்க 2 பேரா? இவங்க தான் உன் விஷயத்துல தப்பு பண்ணாங்களா? இவங்க இல்லைன்னா அப்ப வேற யாரு? வேற யாரு உன்னை டார்ச்சர் பண்ணது? பயப்படாதம்மா. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லு. அங்கிள், அந்த பிஸ்கெட் கொடுங்க. இந்தாம்மா 10 ரூபா. அங்கிள், அது என்கிட்ட இப்ப பணம் இல்ல, நாளைக்கு கொடுக்கட்டுமா? என்ன லூசு பையன் நினைச்சிட்டு இருக்க நீ? இடத்த காலி பண்ணி போமா. ஒரு நிமிஷமா, உனக்கு பிஸ்கட் வேணுமா? நான் வாங்கி தரவா? இல்ல வேணாம், தேங்க்யூ அங்கிள். அட ஒரு நிமிஷம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்ப போல இருக்கு. ஃப்ரீயா எதுவும் வேணான்னு சொல்ற? நான் உனக்கு ஒரு வேலை தட்டுமா? ஒரு வேலை, அதுல நீ விரும்பினபடி எது வேணாலும் செய்ய முடியும். அது என்ன வேலை? இங்க பாருங்க மேடம், யாரு வந்திருக்கா பாருங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டல்ல? எனக்கு தெரியாது, அதெல்லாம் உங்க வேலை, நீங்க தான் பாத்துக்கணும். இங்க பாருமா, நான் கைனகாலஜிஸ்ட், குழந்தைங்களை பிறக்க வைக்கிற டாக்டர். இங்க நீ கிளீனிங் வேலை மட்டும் செஞ்சா போதும். அப்புறம் இவன் தான் அர்ஜுன், இவனும் உனக்கு உதவி செய்வான். நான் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நான் நினைச்சேன் கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா அப்போ தங்கச்சி குஷியை கூட்டிட்டு பக்தியாப்பூர் கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அங்க இருக்கவே பயமா இருந்துச்சு. அங்க எந்த குழந்தைய பொறுக்கிறதே இல்லை. தினம் தினம் புது புது பெண்கள் வந்துட்டு போவாங்க. அந்த மேடம் அந்த பெண்களுக்கு மயக்க ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வயிற்றுல இருக்கிற கருவை கழிச்சிருவாங்க, அபார்ஷன் பண்ணிடுவாங்க. அது அந்த செத்து போன குழந்தைங்கள குப்பைய என்கிட்டயும் அர்ஜுன்கிட்டயும் கொடுத்து குப்பை தொட்டியில போட்டு டிஸ்போஸ் பண்ண சொல்லுவாங்க. இவன் தானே அது? ஆமா. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நான் 10,000 ரூபாய்க்கு வேலை செய்யறேன், நீங்க 5,000 ரூபா தான் கொடுக்குறீங்க. டம்மி பீஸ், உனக்கு 10,000 ரூபாய் நீ வருத்து இல்ல. அவளை பாரு, வெறும் 4,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவளுக்கு 3,000 கொடுங்க, 2,000 கொடுங்க. எனக்கு என்ன, எனக்கு 10,000 ரூபாய் வேணும். இல்லன்னா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இங்க என்ன நடக்குதோ சொல்லிடுவேன். போலீஸ்ட்ட போவியாடா? வீரத்தை காட்டியாடா நீ? அந்த இடம் எங்க இருக்கு? இந்த விஷயம்லாம் எங்க நடந்தது? நிஷி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி போலீஸ் பெண் குழந்தைங்களோட கருவை கலைக்கிற ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜாவேத் மௌரியோட சேர்த்து பபிதான்ற ஒரு பொண்ணையை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த குற்றத்தை பண்ணிருக்காங்க. ஆனா இவங்கள யாருமே நிஷியோட மொலஸ்டேஷனுக்கு காரணமா இல்ல. இப்போ நிஷியோட மனசுல இருக்க விஷயத்தை கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதனால போலீஸ் கோர்ட்டோட பர்மிஷனை வாங்கிட்டு நிஷியோட அப்பாவை நிஷியை சந்திக்க வச்சாங்க. நிஷி, அழாதம்மா, நான் உன் கூடவே தான் இருக்கேன். அழக்கூடாதுமா, அழாதம்மா. உனக்கு நடந்த எல்லா கொடுமைக்கும் நான் தாமா காரணம். உன் அம்மாவை உன்கிட்ட இருந்து நிரந்தரமா நான் தாமா பிரிச்சேன். உன்னையும் குஷியும் விட்டுட்டு நான் தாமா ஜெயிலுக்கு போயிட்டேன். இங்க பாருமா, பாரு, இப்படி மனசு உடஞ்சு இருக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா. உன் விஷயத்துல என்னென்ன தப்பு நடந்துச்சோ, உன்னை மிஸ்யூஸ் பண்ணவங்க யாருன்னு சொல்லுமா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அப்பா உன் கூடவே தானே இருக்கேன். சொல்லுமா. சார் 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 சார், என்ன வேணும்னே மாட்டி விட பாக்குறாங்க சார். இதுல யாரும் ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. உண்மையை சொல்றா, இல்லனா உன் போட்டோவை ஃப்ரேம் பண்ணி இந்த ஸ்டேஷன்ல மாட்டி விட்டுருவேன். சார், அந்த பொண்ணு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா சார். அவ எதுக்கு பொய் சொல்லணும்? உன் பேரை மட்டும் எதுக்கு சொல்லணும்? சார், அவ கிளாஸ்ல ரொம்பவே இன்டிசிப்ளினா இருந்தா. நான் அதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணா அதை அவ புரிஞ்சுக்கவே இல்லை. அதான் என்ன பழிவாங்க இப்படி மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா சார். எப்படி லாடம் கட்டவா? 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்லுவேன். சார், அவ சொன்னதுக்காக நான் குற்றவாளி ஆக முடியாதுல்ல. நீங்க என்னோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பாருங்க சார். அப்படி எனக்கு எதிராக ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சா நீங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். சார், மாறன் நிசியை மொலஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிசி நம்ம கிட்ட தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா.
தன்னை மிஸ்யூஸ் பண்ணுறதை பற்றி உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறான்னு கண்டுபிடிக்கவே முடியல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நிஷியோட கிளாஸ் டீச்சருக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. உண்மைதான். நிஷி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கிளாஸ் டீச்சரோட பேரை சொல்லியிருக்கா. அப்படியும் நிஷி பொய் சொல்கிறானா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மகேஷ், நீ ஒரு வேலை பண்ண. சார் நீங்கள் சொன்னபடி நிஷியோட திங்ஸ் எல்லாம் பத்தியாப்பூர்லேருந்தும் அவங்க சின்ன மாமி வீட்டிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு சார். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க சார்? எனக்கு ஒன்றும் புரியல. மனேஷ், டிராயிங் பண்ணுறது நிஷியோட ஹாபி. அவள் வரைஞ்ச ஒவ்வொரு டிராயிங்கையும் நல்லா கவனமாக பாரு. அவள் எல்லா டிராயிங்ஸும் அவள் மனசில் என்ன இருந்ததோ அதை வெளிப்படையாக சொல்லுது. எத்தனை டிராயிங்ஸ் அவள் பத்தியார்பூரில் இருக்கும்போது வரைஞ்சாலோ அந்த எல்லா டிராயிங்ஸுமே சந்தோஷமான சீனரிஸ். ஆனால் அதுக்கப்புறம் அவள் எத்தனை டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காளோ அதில் எல்லாமே ஒரு வித பயம் கலந்துருக்கு. சார் அது வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. நிஷியோட குற்றவாளி அவள் வரைஞ்ச இந்த டிராயிங்ஸ்குள்ளே தான் பதுங்கியிருக்கணும். அந்த குற்றவாளி ஒரு ஆள் இல்லை, அநேகமாக 5 பேராக இருக்கணும். சார் அப்படின்னா அவளோட டிராயிங்ஸை கவனமாக பாரு. ஒரு மொட்டை அடித்த ஆள், அவன் எவனா இருப்பான்? அப்புறம் இந்த ஆள் எவனா இருப்பான்? இனிமே உன்னோட எந்த முயற்சியும் செல்லுபடியாகாது, தெரிஞ்சதா? உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இப்போ நீ சொல்ற. பேசாம இருந்தேன்னா தொலைச்சு கட்டிடுவேன். சொல்றா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சார். அது வந்து நான் அந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் சார். இல்லை, என்னை மன்னிச்சிருங்க சார். பாப்பா, நான் எப்போவுமே பார்க்குறேன் நீ டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்க. என்ன வரைஞ்சிருக்க காட்டு. அட என்கிட்ட காட்டு. இதில் 4 பேர் தான் இருக்காங்க, மீதி 6 தலை எங்க? 10 தலை இருக்குமா? இதை சேஞ்ச் பண்ணுவா. இல்லை இல்லை, அது வந்து 4 பேர் தான். 4 பேர் தானா? யார் 4? என்னாச்சுமா? அட ஏம்மா, எதுக்கு நீ அழுகுற? அந்த குழந்தை அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொன்னான். ஏதோ 4 ஆளுங்க தொடர்ந்து அவளை ரேப் பண்ணதா சொன்னான். அதை கேட்டதுமே நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அவளுக்கு உதவி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவன் என்னை தொட்டதும் எனக்குள்ளே இருந்த மிருகம் வெளியில் வந்துருச்சு. அந்த நேரத்தில் என் பொண்டாட்டி உள்ளே வந்துட்டா. நீ செஞ்ச காரியத்தை அவளோட மாமா மாமி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு குழந்தை மேல திருட்டு பழி போட்டுட்டால. இப்ப சொல்றா, உன்னை தவிர அந்த 4 பேர் யார் யாருன்னு, யாரை பத்தின விஷயம் உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லு. சார், இதெல்லாம் ஆரம்பிச்சது நான் இல்லை. இந்த வேலையை பிரின்சிபல் சாரோட புள்ள ரிகேஷ், அப்புறம் அவன் ஃப்ரெண்டு சந்தீவ் தான். அவனுங்க 2 பேரும் சேர்ந்து தான் நிஷியை ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க நிஷியை வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. அப்புறம் அதை காட்டி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் நிஷி அவங்களுக்கு எதிராக வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. சார், நிஷி விஷயத்தில் நடந்த எல்லா கொடுமைக்கும் காரணம் இவரோட புள்ள தான் சார். நான் உடனே போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் நான் சொன்ன எதையுமே கண்டுக்கல. அதுக்கு பதிலாக அவர் என்ன, நிஷி என் புள்ள உன் விஷயத்தில் என்னென்ன பண்ணான்னு சொன்னல. ஒரு விஷயம் சொல்லு, உன் விஷயத்தில் அப்படி அவன் என்னதான் பண்ணான்? அதை எப்படி பண்ணான்? சார், நான் பேசும்போது நீ பேசக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ண? புனித் விஷயத்துல நீ என்ன பண்ண? சொல்ற. தெரிஞ்சோ தெரியாமலோ என் புள்ள புனித்தை கொலை பண்ணிட்டான். டேய், என்னடா பண்றாங்க? உங்க 2 பேரையும் லாக்கப்லயே புதைச்சிருவாண்டா. சாவுங்கடா. சார் அடிக்காதீங்க சார். சார் என்ன சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். அம்மாடி நிஷி, பல பாவங்கள் நாம செய்கிறோம்.
மனுஷங்க பண்ற பாவத்துக்கு எண்ணிக்கையே இல்லை. உங்க அம்மாவை சந்தேகப்பட்டு கோபத்தில் அவளை கொண்டுட்டேன். ஆனா ஒன்று நான் யோசிக்கலம்மா. நான் செஞ்ச இந்த தப்பால உன்னுடைய வாழ்க்கை நாசமாகும்னு நான் எதிர்பார்க்கலாமா? என்ன மன்னிச்சிருமா. இன்னைக்கு என் திறமைக்கு பரிசு கிடைச்சிருக்கு. நான் எங்க அப்பா கண்ட கனவை நிஜமாக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன செஸ் எப்படி விளையாடணும்னு நான் அப்பா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இது நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம். இந்த விஷயத்துல நான் ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைச்சேன். யாரும் பண்ணாததை பண்ணணும்னு நினைச்சேன். I want to be the best in the whole world. அல்லாதம்மா. சுதீர் வாங்க. நான் போயிட்டு வரேன். சரியாம்மா? அழக்கூடாதுமா. நிஷியா அவன் மனசுல இருந்த ரகசியத்தை ரொம்ப நாள் கழிச்சு வெளியே சொல்லியிருக்கா. ஆனா அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனா நிஷியோட டிராயிங்ஸ் கோர்ட்ல மிகப்பெரிய எவிடன்ஸா மாறிடுச்சு. கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு. கோர்ட் ஒரு குழந்தையோட டிராயிங்ஸை பேஸ் பண்ணி அவ விஷயத்துல தப்பு பண்ண குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட்லயே ஒரு புரட்சியை ஏற்படுத்திருக்காங்க. சின்ன குழந்தைங்க தான் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு சாஃப்ட் டார்கெட்டா இருக்காங்க. அவங்கள உருட்டி மிரட்டி அவங்கள மொலஸ்ட் பண்றாங்க. குழந்தைங்க அவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நிஷி விஷயத்துல நடந்த கொடுமை இன்னைக்கு பல குழந்தைங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால எது ரொம்ப முக்கியம்னா நாம அந்த குழந்தைங்க கிட்ட மனசு விட்டு பேசணும், புரிஞ்சுக்கணும். அவங்க வாயை திறந்து நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ நான் அனூப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு நம்ம கிரைம் பெட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. சேஃபா இருங்க, அலர்ட்டா இருங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கிரைம் பெட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.